ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசுவின் மூலம் வேண்டி இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களை உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்கு அழைத்து வந்து உம்முடைய கிருபையினாலே இரக்கங்களினாலே எங்களை முடிசூட்டி எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறீர். ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்களோட ஆண்டவரே நீ பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களை திருப்புகிறோம். எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும், எங்கள் இருதயங்களை பண்படுத்தும். உம்முடைய நல்ல வார்த்தையாகிய வசனங்கள் எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். வார்த்தையை பிடுங்க பார்க்கிற சத்துருடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். இந்த சூழ்நிலையிலும் வார்த்தை விட்டு விடாதபடி இருதயத்திலே காத்து அந்த வசனத்தில் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி சத்தமாய் ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாய் மகிமை செலுத்துவோம். நல்ல உற்சாகமான்னு சொல்லணும். கையை தட்டுனா எல்லாருடைய சத்தம் ஜோராக கேட்கலாம். என்ன இருக்கு இல்லைங்களா? பைசல்லா ஹல்லேலூயா. பேசாமல் இதை கட் பண்ணிட்டு அது மட்டும் வை, அவுட்ரு மட்டும் வச்சு மாறியா இருக்கு. இதை கட் பண்ணி மானிட்டை கட் பண்ணி அவுட்ரு மட்டும் கொஞ்சம் சவுண்டு வச்சு. ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனது உடையவன் அப்படின்னு போட்டு. மனது அப்படின்னு நம்ம மனம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்முடைய மனம் தேவனை என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம். நம்ம மனம் தேவனை பற்றி கொள்ளாமல் இருக்கும் என்று சொன்னால் தேவனை நம்ம முழுவதுமாக பின்பற்ற முடியாது, விசுவாசிக்க முடியாது, அவர் வார்த்தை கீழ்ப்படிய முடியாது, அவரோடு கூட நடக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது, நான் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. ஆனா நம்ம மனம் முழுவதுமாக அவர் பக்கமாய் திருப்பப்பட்டிருக்கிறதா அப்படின்றதா முக்கியம். என் மனம் அவர் பக்கமாய், தேவன் பக்கமாய் திருப்பப்பட்டிருக்கிறதா? நம்ம மனம் அவர் பக்கமாய் திருப்பப்படாம நம்ம ஏதோ சரீர பிரகாரமான கிறிஸ்துவை அறிந்து நம்ம அவரை தேடுவோம் என்றால், அவரை நாம் பின்பற்றுவோம் என்றால் அந்த ரட்சிப்புல பூரணம் கிடையாது. ஏன்னா தேவனே எதற்கு வந்தார்? மனம், நம்முடைய மனதை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு தான் வந்தார். நம் மனம் தேவன் பக்கமாய் திரும்பி இருக்க வேண்டும். நம்ம மனம் தேவன் பக்கமாய் திரும்பி இருக்கும் போதுதான் எல்லாவற்றையுமே நாம் சரியாய் செயல்படுத்துவோம், எல்லாவற்றிலுமே நாம் சரியாய் நடப்போம். உலகத்துல பழமொழி சொல்றாங்கல்ல, மனம் ஒரு சத்தமா மனம் என்ன சொல்லுவாங்க? மனம் ஒரு குரங்கு. என்ன சொல்லுவாங்க? மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. நான் பழமொழி சொல்றேன்னு பாக்குறீங்களா? பைபிள்ல சொல்லுதில்ல, நாய் கக்கினதை தின்னும் என்கிற பழமொழியின்படி. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துல பழமொழி சொல்றாங்க மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. மனம் என்ன செய்யாது? குரங்கு அங்கங்க தாவுற மாதிரி மனம் ஒரு நாளும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். மனம் என்ன செய்யும்? ஒரு நாள் இருக்கிறது போல ஒரு நேரம் இருக்காது. இவனை பற்றி இருக்கிற கருத்து ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம், உடனே ஏதாவது அவருக்கு நல்லது நடந்துச்சுன்னா ஆஹா அவர் மாதிரி வாழ்வு, அவரை மாதிரி ஒருவர் உண்டா அப்படின்னு அந்த மனசு புகழும். செங்கடல் பிளக்குது, இஸ்ரவேலர் ஆஹா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு மனது உடனே அங்க தாவு ஆண்டவர் மேல வரான். தண்ணி இல்ல, சோத்திரம், எங்களை இந்த தேவன் சாகிறதுக்காக கொண்டு வந்தோன்னு கேட்கிறான். விளங்குதான் உங்களுக்கு? மனம் என்ன செய்தது? அவர்களுக்கு மாறிட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லையா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டவங்க செங்கடல் வழியாய் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. சொல்றது விளங்குதாங்க?
தேவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்ன பண்ணினார்? எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து கொண்டு வந்தார். வந்த ஜனங்கள் அவங்க மனம் பாருங்க, தேவன் பக்கமாய் முழுவதும் திருப்பப்படாததுனால அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை? தேவனை முழுவதுமாக அவர்கள் விசுவாசிக்கவே முடியவில்லை. தேவன் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்திருந்தாலும் மனம், அதாவது நம்ம மனம், சரீரம் என்ன செய்யாது? சில விஷயங்களை, சில காரியங்களை ரொம்ப வேகமாக எதிர்பார்க்கும், சில விஷயங்களை நம்புவதற்கு தயங்கும். ஆனா நம்ம மனதை தேவன் பக்கமா வைத்திருந்தா சரீரத்தை கட்டுப்படுத்தி, சரீரத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி மனதளவுல தேவனை நாம் விசுவாசிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? சரீரத்தை கட்டுப்படுத்தி காத்திருக்க வைக்க முடியும். நம்ம மனம் எதுலையுமே நீங்க செலுத்தாம, இப்போ நம்ம மனம் பூரணமா இல்ல, நான் ஜெபிக்கணும், தேவனை தேடணும், கர்த்தருக்காக வாழன்ற மனது இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சில பேர் சொல்லுவாங்க, பசி இருக்குதுங்க, ஆனா என்ன இல்ல, சாப்பிட்றதுக்கு மனசு இல்ல. சாப்பாடே இவ்வளவு அவங்களுக்கு பிடித்த ஒரு ஆகாரத்தை செய்து வைத்திருந்தாலும் சொல்லுவாங்க, பசி இருக்கு, சாப்பிட்றதுக்கு என்ன இல்ல, மனம் இல்லை. எல்லாம் இருக்குதுங்க, அனுபவிக்கிறதுக்கு என்ன இல்லை, அவனுக்கு மனதில்லை. மனதில் அந்த அனுபவிக்கணும் எண்ணம், அதை எடுத்து செயல்படுத்தணுன்ற எண்ணம், அந்த மனம் அவனுக்கு வந்தாதான் அதை சரியா பயன்படுத்துவான். அப்ப நம்ம மனதை முழுவதும் நம் தேவன் பக்கமாய் கொடுத்து நம்ம மனதளவுல தேவனுடைய காரியங்களை தேட வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்கிற மனதை அவர் பக்கமாய் முழுதுமாக நாம் திருப்பி இருக்கும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை சரியாக விசுவாசித்து பின்பற்றி நடக்க முடியும். இஸ்ரவேலர்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட அவர்கள் அநேக இடங்களிலே ஆண்டவரே சொல்றார், இவர்கள் என்னை விசுவாசிக்காமல் போனார்கள். அநேக விஷயங்களை, தேவனை நாம் விசுவாசிக்க கூடாத அளவுக்கு, தேவனை நம்பி பின்பற்றி போக கூடாத அளவுக்கு நம்ம காரியங்கள் காணப்படுகிறது என்று சொன்னால் மனது முழுசா திரும்பல. அவங்க மனம் வேற பக்கமே இருக்கு, அப்படியே வர்றான் போறான், அப்படியே தான் இருக்கிறான் ஒழிய ஆண்டவருடைய நடத்தி வந்த அந்த செய்கைகளை, இப்போ கூட சொன்ன இல்லைங்களா, நம்ம திரும்பி பார்த்தாதான் ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருந்தார் அப்படின்னு நமக்கு நன்றி சொல்றதுக்கு வரும். அடுத்தது நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்கு வரும். இவர்களுக்கு என்ன செய்யல சொல்லுங்க, அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கவே மாட்டாங்க. அவங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கவே மாட்டாங்க. அந்த உணர்வே அவர்களிடத்துல இல்லை. எவ்வளவு காரியங்களை செய்து வந்திருந்தாலும் அந்த பாதைகளை அவர்கள் நினைக்காதபடி தேவன் என்ன செய்யறாங்க? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுதந்தரிப்பதற்காக பேசுகிறார். அது மேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்க, இப்ப எதுக்குதான் அழைச்சிட்டு வந்தாரு இல்லைங்களா? ரட்சித்து அவர்களை வழிநடத்தி வந்தது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவர்களை கொண்டு போவதற்கு அழைச்சிட்டு வராரு. ஆனா அங்க வர அந்த வாக்குத்தத்தத்தையும் அவர்களால் விசுவாசிக்க முடியல. இப்ப நம்மளை ரட்சித்து பரலோக வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்திட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இப்ப பரலோக வாழ்க்கைக்கு நேராக பயணிக்கிற நாம அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விசுவாசித்து அதை தேவன் எனக்கு தருவார் என்ற எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வந்தாலும் தேவன் அந்த தடைகளை உடைத்து, அந்த பிரச்சனைகளை மாற்றி என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து கடைசியாக இந்த பூமியில ஓடி என் ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அவர் என்னை நடத்துவார் என்கிற முழு நிச்சயமான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? அதுதான் விசுவாசம். கடைசி வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு போவார், என்னை கைவிடாமல் தேவன் நடத்துவார் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. என்னாகும் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 14ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ? சொல்றாங்க, எகிப்துக்கு
திரும்பி போவது உத்தமம்ன்றான். நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து 10 விதமான அற்புதங்களை பாதைகளினால் அவங்களை தண்டித்து 10 விதமான அற்புத அடையாளங்களை அங்க காண்பித்து செங்கடலை கடக்க பண்ணி சீனாய் மலையிலே தரிசனமாகி மன்னாவை கொடுத்து, நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதாங்க? எதிரிகள் வரும்போது அவர்களை காப்பாற்றி தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து இவ்வளவு செய்து நடத்தி வருகிறார். என்ன சொல்றான் இவன்? எகிப்துக்கு போவது உத்தமம், வந்த இடத்துக்கே திரும்பி போவது உத்தமம்ன்றான். சோத்திரம். தேவன் நடத்தி வந்த பாதையை மறந்துட்டு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தர் புரளை கிளப்பி விட்டாங்க. இவங்க அவிசுவாசமான வார்த்தையை பேசின உடனே அதை நம்பி இவங்க என்ன செய்யறாங்க? அட என்னடா கிறிஸ்துவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாலே நல்லது, பழையபடி போயிட்டாலே நல்லது. அப்ப நம்ம மனதை என்ன செய்யல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. ஒரே மனமா நம்ம தேவனை உண்மை உத்தமமாக விசுவாசிக்கிறதா நம்ம இருதயம்? ஏன் மாறிக்கொண்டே இருக்க? நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்ய முடியல, ஒரே மனதாக தேவனிடத்துல முடிவெடுக்க முடிவதில்லை, இல்லைங்களா? ஒரே மனதா தேவனை நம்ம பின்பற்றுவதில்லை. ஒரே மனதா கர்த்தரை நம்புறதுனா என்ன சொல்றாரு? நம்பு. பின்பற்றனா இல்லைன்னா போயிடு அப்படின்னு தான் சொல்றாரு. எலியா அப்படி சொல்றார். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பாரு, பாகால் தெய்வமான பாகால்கிட்ட போ. அப்ப முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்கிறவர்கள், முழு மனதோடு தேவனை விசுவாசிக்கிறவர்களை தான் தேவன் பார்க்கிறார், இன்றைக்கு தேடுகிறார். இன்றைக்கு எந்த நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஒரே மனது. வெளியிலே சொல்லுங்க, என் தேவன் மேல வைத்திருக்கிறேன். அதான் உறுதி. அதான் சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனது உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். வசனம் சொல்லுது, சமாதானத்தை கெடுப்பாருன்னு இல்லை, சமாதானத்தோடு நடத்துவார். உம்மையே பற்றி கொண்டிருக்கிறபடியால் எப்படி நடத்துவீர்? பூரண சமாதானம்னு போட்டிருக்கு. எப்படி உனக்கு சமாதானம்னா, நீ எந்த விதத்துல சாத்தான் உன் சமாதானத்தை கெடுத்தானோ அதை மாற்றி என் தேவன் உன்னை சமாதானத்தோடு கூட நடத்த முடியும். அதுதான் அர்த்தம். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க 5-6 வசனத்துல. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் 11:5-6 வாசிங்க. 11:5-6 அதே என்னாகமம் 11:5-6 வசனத்தை பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும், அதாவது எகிப்திலே சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளப்பூண்டு, இதெல்லாம் நாங்க நினைக்கிறோம். அவங்க மனசு எதை நினைக்குது? தேவனுடைய மகத்துவமான வார்த்தையை நினைக்கல, தேவனுடைய பிரசன்னத்தை நினைக்கல, தேவன் தந்த ரட்சிப்பை நினைக்கல, தேவன் தந்த மீட்பை நினைக்கல, உலக பிரகாரமான அற்பமான காரியத்தை நினைக்கிறாங்க. அதை நினைக்கிறோம். சத்தமா கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு இது கிடைக்கலையே, அது இல்லையே, இது இல்லையே. தேவன் இதை காட்டிலும் மேலான காரியங்களை தருவார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு வேண்டும். இவ்வளவு ஆண்டவர் நடத்தி வந்து, நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம மனம் எப்படி இருக்கு? நம்ம மனது எப்பவுமே தேவனையே பற்றி சார்ந்திருக்கா? விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உலகத்துக்குள்ள போக மாட்டோம். மாம்சம் உங்களுக்குள்ள தலை தூக்குதுன்னு வைங்களேன், பாவம் செய்ய தூண்டுதுன்னு என்ன பண்ணுவோம்? இல்ல, மனதை நீங்க தேவன் பக்கமா கொடுத்திருந்தா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். மனதை தேவன்கிட்ட நம்ம கொடுத்திருந்தா, முழு மனதோடு அவரை தேடுனா, மாம்சம் வேறு விதமான தப்பான எண்ணங்களை உங்களுக்குள்ள தூண்டும் போது அதற்கு நாம் இடம் கொடுக்காம மனதை தேவனிடத்துல கொடுத்தபடினால தேவனுக்கேற்றபடிதான் நம்ம வாழ்க்கையை அமைப்போம். தேவனை விசுவாசித்து நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மாம்சத்தில் எழும்புகிற, சுயத்தில் எழும்புகிற காரியங்களை நம்ம கீழ்ப்படுத்துவோம். அப்ப மனதை கொடுக்காதவர்கள் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? தடுமாறிட்டே இருப்பாங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு தான் சொல்றாரு, உன் மனதை என் பக்கமா திருப்பு, உன் மனதை என் பக்கமா திருப்பு.
முழு மனதோடு உறுதியாய் உன் மனது என்ன செய்யணும்? என்னை பற்றி கொள்ளணும். தேவனை முழு மனதோடு பற்றி கொள்ளுகிற இருதயம் வேண்டும். கீழே அவங்க காலேப்பும் யோசுவாவும் 6-7 வசனத்துல சொல்றாங்க பாரு. 14:6-7 7வது வசனம் வாசிங்க. 7 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். இவங்க பாருங்க, மனதை இவர்கள் தேவன் பக்கமாய் கொடுத்திருந்ததுனால இவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார்? நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்கப்பா. அப்ப இவங்க மனது கர்த்தரிடத்தில் இருந்ததுனால இவர்கள் அந்த காரியத்தை விசுவாசத்தோடு பேசுகிறார்கள். கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு. அல்லேலூயா. யாரு என்ன சொன்னாலும் நம்ம மனதை தேவன் பக்கமா கொடுத்திருந்தா விசுவாசமா பேசுவோம். யார் என்ன வந்து சொன்னாலும் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எங்க மேல பிரியமா இருந்தா எங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாங்க எதை குறித்தும் பயப்படுறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? பவுல் தாவீது எடுத்துக்கொள்ளுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்றான். விசுவாச வார்த்தை. சங்கீதம் 27 சொல்லுகிறான், கர்த்தர். வாசிங்க 27:1 வாசிங்க. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. அதனாலதான் கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமா விசுவாசமா நிக்கிறான். இந்த கோலியாத்தை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். இந்த பிரச்சனை எனக்கு மாறும். இந்த சத்துரு மேல ஜெயம் எடுப்பேன். இந்த போராட்டத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். இதில் கடந்து ஊடுருவி போவேன். சொல்றது விளங்குதாங்க? தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு வெற்றியை தருவார், என்னை நடத்துவார். நல்லா சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? நல்ல கையை தட்டி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த முழு இருதயத்தோடு கூட தேவனை தாவீது பாருங்க விசுவாசித்து பின்பற்றுகிறான். காலேப்பு விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். ஆனா இவங்களுக்கு என்ன இல்லைங்க. ஏன் காரணம் என்ன? அவங்க மனம் ஆண்டவர் பக்கமா இல்லை. அவங்க மனசு ஆண்டவருக்கு முழு மனதை கொடுக்கலன்னா நீங்க கஷ்டம். அதனாலதான் மனம் தேவனிடத்துல திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இவங்க மனதை தேவன் பக்கமா கொடுக்காதனால நல்லா கவனிக்கணும். இவங்க என்னன்னாங்க, அங்கேயே ரட்சிக்கப்படாதவர்கள் கானானுக்குள்ள போகாம வனாந்தரத்திலே செத்து போனார்கள். எல்லாரும் அங்கேயே மடிந்தார்கள். நம்ம மனதை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், தேடிட்டு இருக்கலாம். ஆனா முழு மனதோடு நீ மனதை தேவன் பக்கமா கொடுத்து கர்த்தரை நல்ல முழு மனதோடு எல்லா சூழ்நிலையும் விசுவாசித்து இந்த பூமியில பின்பற்றினாதான் பரலோக ராஜ்யத்தை உனக்கு அவர் திறந்து கொடுப்பார். அவர் சொல்றது விளங்குதாங்க? கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம மனதை திரும்பாம இருந்தா, மனம் தேவன் பக்கமா எங்க திரும்பி இருக்கணும்? உலகத்திலிருந்து. எகிப்திலேயே இருக்கு அவங்க மனசு. நேற்று கூட பார்த்தோம் மோசையை பற்றி. எகிப்துல அவன் பார்வோனுடைய குமாரத்தி ராஜகுமாரனா இருந்தா அதை விட்டுட்டு வந்தான். சொல்றது விளங்குதாங்க? சோத்திரம். ஆனா இவங்கெல்லாம் என்ன இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. அங்க உட்காந்து அங்க ஏதோ சாப்பிட்ட சாப்பாடையும் அங்கிருந்த சில காரியங்களை பார்த்து அது மேலேயே அவர்களுக்கு மனசு பூரா அங்கேயே இருந்து அது மேலேயே திரும்புது, அது மேலேயே பார்க்குது. ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற விதம், அவர் செய்யற காரியங்கள் எதையுமே அவர்களால் அவங்க மனசு ஆண்டவரோட ஒட்டி விசுவாசிக்கவே முடியல. சும்மா அந்த நேரத்தில் உற்சாகப்படுறாங்க, அப்புறம் விசுவாசம் காணாம போயிடுது. காரணம் என்ன? சில நேரம் நல்லா ஜெபிப்போம், சில நேரம் சபைக்கு உற்சாகமா வருவோம், நம்மளே வராம போறது காரணம் என்ன? மனம் இல்லாததுனாலதான். மனம் இருந்தா நம்ம உற்சாகமா டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம்.
மனது ஆண்டவர் பக்கமா இருந்தா எப்பவுமே ஆண்டவரை தேடி வந்துகிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மனது சோம்பேறித்தனம். சபைக்கு போறதுக்கு, தேவனை வந்து ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு மனம் சோம்பேறித்தனப்படும் சொன்னா அவங்க ரட்சிக்கப்படாத அனுபவத்துல தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்றது விளங்குதுங்களாங்க? என்ன நாள்? ஐயோ, இன்னைக்கு கர்த்தருடைய நாள், சபை கூடி வருகிற நாள், சபையில் ஆராதனை நடக்கிற நேரம். அதிகாலை நான் ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்தா நம்ம மனது என்ன செய்யும்? தாவீது தான் சொல்றான், சவுலின் வஸ்திரத்தை வெட்டுக்கொள்ளும் போது மனது அடித்து கொண்டது. சொல்றது விளங்குதாங்க? இங்க வந்து தூங்க மாட்டோம் இல்லையா? இங்க வந்து எங்கேயோ ஒரு கவனத்தை வச்சிருக்க மாட்டோம். தேவன் நம்ம மனதை தேவன் பக்கமா திருப்பிக்கிட்டே இருப்போம். ஐயோ, அந்த மனது கத்தரிட்டு இருந்தா நீங்க எல்லாத்துலயும் வெற்றி வாழ்க்கை தான் வாழலாம். தானா அது வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம், உங்க மனதை இன்னும் முழுமையாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள நீங்க முடிவெடுங்க. பாவத்துல விழ மாட்டீங்க, உலகத்துல விழ மாட்டோம், அவிசுவாசத்துல பயத்துல சாக மாட்டோம். சவுல் பாருங்க, அந்த மனது முழுவதும் தேவன் பக்கமா இல்லாதனால தேவன் ஜெபத்துக்கு பதில் தரலன்னு சொன்ன உடனே எங்க போயிட்டான்? செத்தாலும் சாவேன், ஆண்டவர் காப்பாற்றினா காப்பாற்றட்டும், இல்லைன்னா போகட்டும் சொல்லி அவன் எங்க போயிருக்கணும்? கவனிக்கிறீங்களா? எங்க போயிருக்கணும்? யுத்தத்துக்கு போயிருக்கணும். எங்க போயிட்டான்? அவன் மனம் சரியில்லை. அப்போ துணிகர, அவன் மனம் எவ்வளவு துணிகரத்தை கொள்ளுது பாருங்க. எங்க போறான்? அவன் குறி சொல்லுகிறவர்களை தேடி போறான். சொல்றது விளங்குதாங்க? கர்த்தரிடத்துல வந்துட்டோம்னா செத்தாலும் சாவேன், தேவனுக்காக சாவேன். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? திரும்பியும் பழைய வாழ்க்கை கிட்ட, மந்திரிக்கிறவன்ட்ட, குறி சொல்றவங்கிட்ட, ஜோசிகாரங்கிட்ட. அதான் ஒரு அழகா ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பாவம் அதே சிறைப்பட்டு, கிளியே சிறைப்பட்டு உள்ள உக்காந்துருக்குது, எப்படா என்னை விடுதலை ஆக்குவாங்கன்ட்டு. மனிதன் 6 அறிவு படித்த மனிதன் அதுகிட்ட போய் நான் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கிறானே, இவனுக்கு அறிவு இருக்கா? கொஞ்சமாவது யோசிக்கிறோமா அப்படின்னு ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? அதே விட்டா எப்படா நம்ம ஓடிலாம் சுதந்திரமான அதே சிறைப்பட்டு போயிருக்கு. இவனுடைய நல்ல வாழ்க்கைக்காக அதுகிட்ட போய் குறி கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்துல குறி சொல்லுகிறவர்களை துரத்தி விட்டவன் தான் இவன். அப்ப ஏதோ கடமைக்கு பேருக்கு தான் செஞ்சிருக்கிறான். இப்போ பேருக்கு தான் விக்கிரகத்தை தூக்கி போட்டோம், பாரம்பரியத்தை தூக்கி போட்டோம், உலக காரியத்தை தூக்கி போட்டோம். சும்மா தூக்கி போட்டா மறுபடியும் தூக்கி மடியில வச்சுக்குவோம். மனதளவுல என் இயேசுதான் மெய்யான தெய்வம், மற்ற எதுவுமே இல்லைன்னு நீ தூக்கி போட்டிருந்தா உன் மனது கடைசி வரைக்கும் இயேசுவைத்தான் பற்றி கொள்ளும். இயேசு விட்டு போகவே போகாது. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மடிந்தாலும் இயேசுவுக்கே. கையை தட்டி சொல்லுங்க நல்லா. ஏங்க, எத்தனை பேர் போய் தேவனுக்காக உயிரை கொடுத்தாங்க. ஒரு விசுவாசிக்க முடியல. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு கர்த்தரிடத்துல விசுவாசமாய் உறுதியாய் நம்ம மனது நிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சில பேர் உறுதியா நிக்கிறவங்களையும் இந்த வலிவு போனவன் அசைச்சிருவான் கூட நின்று. என்ன செஞ்சார் ஆண்டவர்? என்ன செஞ்சார்? அவிசுவாசமா நீ பேசிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்னும் செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஏதாவது ஒன்று தேவன் செய்வார். தேவனுக்கு காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர் அப்படின்ற வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்க. மனதை தேவன் பக்கமா திருப்புங்க. அல்லேலூயா. அதுதான் உனக்கே ரட்சிப்பு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நன்மை மாத்திரமல்ல. அதனால சவுல் என்ன பண்ணணும்? அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினது நிமித்தம். நீங்க 1 நாளாகமத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால சவுலை தேவன் கொன்று போட்டார்னு இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. மற்ற எல்லா காரியத்தை விட இந்த அது வரைக்கும் ஆண்டவர் வெட்டி வச்சிருந்தாரு பாருங்க சில வருஷம் அவனை. ஹலோ விளங்குதாங்க? சில வருஷம் அதனால கூட விட்டு வச்சிருந்தார். ஆனா அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அவன் எப்ப தேடினானோ அதனால தேவன் அவனை கொன்று போட்டார்னு இருக்கு. எப்படி நம்ம வல்லமை மகிமையுள்ள தேவனுங்க நம்முடைய தேவன். நம்ம தேவனிடத்துல செய்ய முடியாத ஒரு காரியத்தை வேற யாரால செய்ய முடியும்? கடந்த செவ்வாய்க்கிழமையே ஏதோ ஒரு காரியத்தை பேசினேன். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் சியோன் குமாரத்தி சுஸ்தமாகாமல் போகிறாள் அப்படின்னு எசேக்கியேல் பாடுறார். கீழையாத்தில் பிசின் தைலம் இருக்கிறது.
அப்ப அங்க இருக்கிற சியோன் குமாரத்தி ஏன் சுகமாக போனால், காயமான ஏன் ஆறாமல் போனது? அல்லேலூயா. இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் இல்லை என்று சொல்லியா நீ அந்நிய தேவனை நாடி போகிறாய் என்று எலியா என்ன செய்கிறான்? ஒரு ராஜாவை முகமுகமாய் போய் நின்று கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜா ராஜாவின் கல்லறையிலே அவன் அடக்கம் பண்ணல. சொல்றது விளங்குதாங்க? கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமா, நல்லா கவனித்துக் கொள்ளணும். கத்தரை விட்டு நம்ம மனம் பின்வாங்குகிறதா இருக்கக்கூடாது. மனம் இஸ்ரவேலுடைய ஜனம் என்ன பண்ணுச்சு? பின்வாங்குற மனமாகவே இருக்கு. என்ன, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? ஆண்டவர் பாப்பார், உன் மனது எப்படி இருக்கு சோதிச்சுதான் பார்த்தாருன்றார். சில நேரங்கள்ல நீ உண்மையான ரட்சிப்புல தான் இருக்கிறையான்னு சோதிச்சு பார்ப்பாரு. ஆமா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மடிந்தாலும் இயேசுவுக்கே நீ நின்னா. சோத்திரம். யோபு மனம் பாருங்க, அவன் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கிறதுனால தான் உன்னை தேர். அவன் சொல்றான் எல்லாம் போனாலும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனம் மாறவே இல்லை. திரும்பவும் 2 மடங்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். கையை தட்டி நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏதாவது இழந்தாலும் மனசு மாறாம ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் மீண்டும் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வதற்கு என் தேவனாய கத்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம மனம் திரும்பக்கூடாது, பின்மாற்றத்துக்கு திரும்பக்கூடாது, பழைய பாவத்துக்கு திரும்பக்கூடாது, பழைய வாழ்க்கைக்கு நம்ம மனம் திரும்பக்கூடாது. அவிசுவாசமாக பேசக்கூடாது. அவிசுவாசமா பேசாதீங்க. சோத்திரம். எல்லாத்தையும் தேவன் மேல நம்பிக்கை வைத்து நம்ம மன ஆண்டவர் மேல தான் சர்வ வல்லவர். மனது அவர் மனது அங்க இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சர்வ வல்லவர், அவர் மகத்துவம் உள்ளவர், பெரியவர். அந்த மனசு இருந்தா தானே நம்ம சொல்ல முடியும், இல்லைங்களா? மனதளவில் சும்மா ஒருத்தன் பேசுறான், அவன் சும்மாங்க அப்படின்னு நம்ம சொன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே மனதில் அவர் பேசலாம், அவர் சும்மா அடிச்சு அப்படியே நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவோம்? அவர் சும்மா கண்டு போயிடுவோம். அப்படி கவனிச்சு பார்த்தா என்ன செய்வோம்? சொல்றது புரியுதுங்களா? நல்லா கவனிச்சு நடந்தோம்னா என்ன செய்வோம்? இப்ப கேஎஸ்சி எடுத்துக்கங்க. என்ன பண்ணா? எலிசா இவரை நாகமான் கொண்டு வந்த பணத்தை வேண்டான்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப கூட இருந்த கேஎஸ்சிக்கு என்ன வந்திருக்கணும்? சரி, எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து இவர் பாதத்துல போடுறாங்க. மனுஷன் என்ன பண்றாரு? வாங்கலையே. எவ்வளவு ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியமா வாழ்றாரு. நாமும் நாளைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும். சொல்றது விளங்குதாங்க? நாளைக்கு நாம எப்படி வாழணும்? இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான வாழ்க்கை தான் நம்ம வாழணும்னு சொல்லி யாருக்குள்ள என்ன வரல? கேயாசிக்கு அந்த எண்ணம் வரல. இவர் ஏன் எஜமான் இவரிடத்துல பணத்தை வாங்காமல் போனார், அந்த எண்ணம் தான், புத்தி தான் அவனுக்கு வருது. கவனிக்கிறீங்களா இல்லையாங்க? ஹலோ, நல்ல கையை உயர்த்தி சத்தமா வசனம் போதா? இப்ப கூட அறிவுல கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. மனதளவுல சத்தியத்தை கேட்டனா தான் சத்தியம் கிரியை செய்யும். நிறைய பேர் பாருங்க உட்காந்து அப்படியே கேட்டு போகுது, அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்லுது? இங்க உனக்கு போகாம ஒன்னும் வேலை நடக்காது. மனதை கொடுத்து நீ வசனத்தை கேட்டாதான் வசனம் வாழ்க்கையில கிரியை செய்யும். இன்றே கிரியை செய்யும். அவர் வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நல்ல சத்தமான ஒரு அல்லேலூயா, நல்ல பலமான ஒரு அல்லேலூயா. மனதை கொடுக்கணும். மனதை கொடுத்தா தூக்கம்லாம் வராது, இல்லையா? நம்ம கவனம் எங்கேயும் திரும்பாது. இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம்? உட்காந்து இங்க அரை தூக்கத்திலேயே இதெல்லாம், இந்த லிஸ்ட் எல்லாம் அங்க எழுதிட்டே இருக்கும். பரலோகத்துல எல்லா லிஸ்டும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பண்றது எல்லா லிஸ்டும் என்ன எதில் எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல நீ செஞ்ச நன்மை தீமை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். கத்தரிடத்துல எல்லாரும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். அந்த பயபக்தி தான் நமக்கு வரணும் தேவ சமூகத்துல. இன்னைக்கு சரீரம், யோசனைகள், களைப்பு, ஏதாவது ஒரு இது தேவனை பற்றி அந்த மனதளவுல உண்மையான, அங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதனால அவர்கள் செய்த எவ்வளவு அவிசுவாசமான வார்த்தைகள், தேவனை துக்கப்படுத்தின மோசமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம தேவனை முழு மனதோடு கூட நம்ம மனதை தேவனிடத்துல முழு மனசா கத்தரை தேடலைனா கத்தருடைய இருதயம் துக்கப்படும். பிரியமானவர், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேயாசிக்கு இந்த எண்ணம் வரல.
அதனாலதான் எலிசா கேட்கிறார், கேஎஸ்சி போய் காசை வாங்கிட்டு வந்த உடனே பணத்தை வாங்கிட்டு வந்து அவர் சமூகத்துல மறுபடியும் நிக்கிறான். எலிசா கேட்கும் போது கேட்பாரு, என் மனம் உன்னோடு வரலையா? என்ன கேட்பாரு? என் மனம் உன்னோடு கூட வரவில்லையான்னு கேட்பாரு கேஎஸ்சியை பார்த்து. எங்கிருந்து வந்தம்மா? நான் எங்கும் போகல அப்படிமா. நீ போய் பணத்தை வாங்கிட்டு வந்து பதுக்கி வச்சுட்டு வந்த, என் மனம் உன்னோடு வரலையா? சோத்திரம், அல்லேலூயா. எங்க போச்சு உன் மனசு? எங்க போச்சு உன் மனசாட்சி? சொல்றது விளங்குதாங்க? கரங்களை வை, அல்லேலூயா. எப்படி பார்க்கிறோம் ஒரு விஷயத்தை, எப்படி நம்ம நிதானிக்கிறோம் ஒரு விஷயத்தை? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? தேவனை பின்பற்ற முடியாம போயிருச்சு. எந்த நேரமும் பணத்தின் மேல, உலகத்தின் மேலேயே நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம, கர்த்தர் நடத்துவார் என்னன்னு சில காரியங்களை தேவனுக்காக நம்ம கிரயம் செலுத்தாம, நம்ம மனதை எந்த நேரம் பணம் பணம் உலக வேலை வேலை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது. சோத்திராலில் தேவனை சரியாய் நம்ம மனம் பின்பற்ற முடியாது. ஆமா, அதே போல தேவனை விசுவாசிக்க முடியாது. மனதை கொடுக்கலைன்னா முதல்ல பார்த்தோம், விசுவாசிக்க முடியாது. இங்க கேயாசி பின்பற்ற முடியாமல் போயிட்டான். எலியாவை எலிசா சரியா பின்பற்றி ரெட்டிப்பான வல்லமை வாங்கிட்டார். எலிசாவை கேயாசி சரியா பின்பற்ற முடியல. காரணம், அவன் மனசு பூரா வேற பக்கமே இருக்கு. எந்த நேரம் அது மேலேயே. ஸ்தோத்திரம். எந்த நேரம் உலக காரியத்தின் மேலேயே, உலக வேலைகளின் மேலேயே நம்ம மனதை வைத்திருந்தோம்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. கர்த்தருக்காக எதுவும் தியாகம் பண்ண முடியாது. தேவனை தேட முடியாது. சொல்றது விளங்குதாங்க? நல்லா கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவன் வந்தான்ல, ஆண்டவரை பின்பற்ற கேட்கிறான். ரட்சிக்கப்பட்டவங்க தாய் தகப்பனை கனப்படுத்துறேன்றான், விபச்சாரம் ஜெயிலன்றான், வேசித்தனம் ஜெயிலன்றான். 10 கட்டளைகளும் அப்படியே பின்பற்றக்கூடியவன். கற்பனைகளை பூரா நியாயபிரமானதை அப்படியே பின்பற்றுறான். நான் உண்மையா இருக்கேன்னு என்ன பண்ணோம்? நீ கற்பனைகளை கை கொள்ளுன்றார். என்ன கற்பனை கேட்கிறார்? ஆண்டவர் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கை கொள்கிறேன்றான். எப்ப இருந்து? சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய காரியங்களை கை கொண்டு. அப்படியா? நீ போய் உன் பணத்தை எல்லாம் வித்து, உன் இருக்கிற சொத்தெல்லாம் வித்து ஏழையும் தரித்திரம் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானு மனம் இல்லாமல் திரும்பி போயிட்டான். சொல்றது விளங்குதாங்க? என்னெல்லாம் திரும்பி போயிட்டான். மனதில்லை அவனுக்கு. ஸ்தோத்திரம். பின்பற்ற முடியல இயேசுவை. என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. பின்பற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அநேக நேரங்களிலே இயேசுவை தேட முடியாமல், ஒரு சண்டே சர்வீஸ்ல கூட இன்னைக்கு ஆண்டவரை தேட முடியாமல் போகிற காரணம் என்ன பிரியமானவர்களே? இல்லைங்களா? முடிஞ்சோன்னு நான் வேலைக்கு ஓடணும். ஒரு நாள் சண்டே ஆராதனையில நம்ம கர்த்தருக்காக சில மணி நேரங்களை நீங்க ஒதுக்கி பாருங்க, தியாகம் பண்ணி பாருங்க. முஸ்லீம் பாருங்க, மூடி வச்சுட்டு போறானுங்க. எவ்வளவு வேலை இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை 1 மணி பாருங்க, கடையை மூடிட்டு, எவ்வளவு பெரிய வியாபாரம் நடந்தாலும் மூடுவான். உனக்கு என்ன தேவை பயம் இருக்கு சொல்லுங்க? ஒரு சாயந்தரம் கொஞ்சம் ஒரு வேலை ஒதுக்கி கூட இந்த ஜெப நேரங்கள்ல நம்மளால வர முடியறது இல்ல. சொல்றது விளங்குதாங்க? மூடிடுவான் அவன். சோத்திரம். நம்ம சொல்றோம், இந்துக்களை அசால்ட்டா சொல்லிடுறோம். அவன் ஊரு விட்டு ஊரு போறாங்க. நம்மால் இந்த தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம் இல்லையா? 6:30 மணி ஆராதனை கூட என்னதான் பண்ணுவோம்? தடிக்கு விழுந்தோன்னு சச்சுனா கூட 7-7:30 தான் வருவோம். ஆமாவா இல்லையாங்க? உண்மைதானே? இதெல்லாம் மனசாட்சி நம்ம உணர்ந்து நம்ம உண்மையா கர்த்தரை தேடுனாதான். ஐயோ ரொம்ப தப்பு பண்றோம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்ப அதெல்லாம் நமக்கு மனது இல்லைன்னா, தேவனை தேடுறதுக்கு மனதை கொடுத்திருந்தாதான் நம்ம தீர்மானங்கள் எடுப்போம். இல்ல, இந்த நேரங்களில் கர்த்தரை தேடணும், இப்படி செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலதை தியாகம் பண்ணி கர்த்தருக்காக நம்ம வாழணும் அப்படின்றது மனசு நமக்கு வருங்க. இல்லைன்னா, மனது இல்லைன்னா ஒன்றும் சட்டையே பண்ண மாட்டோம். ஆமா, எங்காவது இருக்கும். நம்ம கவனம் பூரா இதுலையாவது இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பார்ப்போம், போலாமா போல வேண்டாமா பார்ப்போம். அதுவுமே ஞாயிற்றுக்கிழமை சில பேர் அப்படிதான் தீர்மானம் பண்றாங்க.
பார்ப்போம், போனா முடிஞ்சா பார்ப்போம், இல்லைனா போவோம். என்ன முடியுமா, எந்திரிச்சிருவோமா, போலாமா, வேணாமா, அப்படி நிறைய ஒரு கூட்டம் இப்படியே தான் இருக்கு. ஒரு கூட்டம் இப்படியே வைராக்கியமா ஞாயிற்றுக்கிழமை ரைட் வந்துட்டு போயிடணும், அப்படிதான் இருக்கு. மற்ற நாட்கள்ல போகணும், அடுத்தது மனசை தீர்மானம் பண்றது இல்லை, சபைக்கு வர்றதுக்கோ கத்தரை தேடுறதுக்கோ. சிலது ஞாயிற்றுக்கிழமையே யோசிச்சு தான் வராங்க. சொல்றது விளங்குதுங்களாங்க? அப்போ நல்லா, ஏன்னா இதெல்லாம் நிதானிக்கணும். நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் பக்கமாய் மனதை கொடுத்தாதான் தேவனிடத்துல விசுவாசம் வரும். தேவனை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தருக்காக நான் சில காரியங்களை தியாகம் பண்ணினா, அந்த மனசோடு நீ தேவன் மேல நம்பிக்கை வைத்து செய்யும் போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நாங்கெல்லாம் சொல்றோன்னு செஞ்சா வராது. நான் யார்கிட்ட சொல்றேன்னா கூட அதான் சொல்லுவேன், நான் சொல்றேன்னு செய்யாத, ஆலோசனை சொல்றேன். ஆனா நீ நான் சொல்ற ஆலோசனையே நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு செய்யறதுனா செய். அல்லேலூயா. முதலே மனதை தேவன் மேல, அப்ப இங்க சபையில அறிவு கொடுத்துட்டே இருப்போம் இல்லைங்களா, அது நான் வரமாட்டேன் அப்படின்னு முதலே மனதளவுல முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர். சில பேர் மனதளவில் என்ன, எப்படி ஆகிலும் போகணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் முதலே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சொல்றது விளங்குதாங்க? நான் எப்படியும் போக போறது இல்லை. சொல்றது விளங்குதுங்களா? அப்போ நடக்குது, ஆண்டவரே நான் போகணும் அப்படின்னு ஒரு மனதில் என்ன வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா கர்த்தர் ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்த மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாரா? ஒரு சிஸ்டர் நான் சொன்னது நாள்ல இருந்து என்கிட்ட வந்து சொல்லுவான், ஐயா ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் ஓனர் 8:30 மணிக்கு தான் வேலையில் விடுவாங்களாம். சம்பளம், மாச சம்பளம் எப்படி விடுவான்? 8:30 மணிக்கு தான் விடுவாங்களாம். நான் கேட்கணும், ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் சொல்லணும். ஜெபம் பண்ணி கடைசியில் போய் ஓனர்கிட்ட சொல்லிக்கிறான், இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் 40 நாள் ப்ரேயர் நடக்குது, நான் கலந்து கொண்டே ஆகும், அதனால் 6:30 மணிக்கு என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்ட உடனே 8 மணிக்கு அனுப்புகிறவன் 6:30 மணிக்கு 40 நாளைக்கு டைம் கொடுத்துருக்குறான். எவ்வளோ பெரிய விஷயங்க. ஜெபம் பண்ணி போய் கேட்டதுனால கொடுக்குறான்ல, மனது அவங்க முதலே வந்துருச்சு. சோத்திரம், அல்லேலூயா. மனது வரலன்னா நம்ம வரமாட்டோம். ஏதாவது வேலையில மாட்டிக்கிட்டா கூட, ஒரு நாள் வீட்டில் இருந்தா கூட என்ன பண்ணுவோம், வேலை சுத்தமாற முடியல, ஒரு நாள் வீட்டில் இருந்தா கூட ஓடி வரணும்னு மனசு வரும். சபையில பிரேயர் நடக்குது, போகணும். சொல்றது விளங்குதாங்க? எல்லாத்தையும் நம்ம நிதானிக்கணும், தேவனுடைய காரியங்களாக. இன்னைக்கு வேலை, தேவைகள், இப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா நல்லா திரும்பி பாருங்க, அதனால நம்ம வாழ்க்கையில ஏதாவது பெரிய அச்சீவ் பண்ணிட்டோமான்னு திரும்பி பாருங்க. இல்ல, நீங்க தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவனை தேடி நீங்க கொஞ்சம் பொறுமையா 1 வருஷம் கழிச்சு திரும்பி பாருங்க வாழ்க்கைய. தேவன் நீங்க இழந்ததுக்கு, அதாவது நீங்க தேவனுக்கு எவ்வளவு அர்ப்பணிச்சீங்களோ அதுக்கு தக்கதான 2 மடங்கு பலனை கூட கொடுத்துதான் உங்களை ஆசீர்வதிச்சு நடத்துவார். நிறைய காரியங்கள் உண்டு. ஃபாதர் ஒரு முறை சொன்னார், ஃபாரின் நல்லா 15 நாள் 20 நாள் என்ன செய்வார், ஒரு மாச நாட்களில் அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்கா, அப்படி வருஷத்தில் 2 மாதம் 3 மாதம், சில நேரங்களில் மாதத்தில் 15 நாளில் வெளிநாடு போயிட்டு இருந்தார். தொடக்க நாட்களில் திடீர்னு ஊழியம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் பேசினார்னா, நீ அதிகமாக என்னோட அதிக நேரம் இல்லை, நீ என்னோடையே நேரத்தை செலவழி. 6 மாதமா எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு ஜெபத்தோட்டத்தை விட்டு எங்கேயுமே போகலையா அவரு. சோத்திரம், அல்லேலூயா. எங்கேயும் போகல. அங்க இருக்கிற ஊழியத்தை பார்த்துட்டு தூங்கிட்டீங்களாமா, விழிச்சுங்க, இதான் பொழப்பா இருக்குது. சோத்திரம், ரொம்ப உழைக்கிறீங்க, ஞாயிற்று பவுல் நைட்டு வேலை. சோத்திரம், என்னத்த சொல்ல முடியும், என்ன நானே தலையில் அடிச்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது. சோத்திரம், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்த, ஆண்டவர் இதை பேசவே கூடாது, தூங்குனா தூங்கிட்டு போட்டோம். இதுக்கு வேற சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பாவம் அவங்களே முடியாமல் வராங்க, இவர் தூங்குறான்னு திட்டுறாங்க. இதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. இதுக்கு எங்கே பரலாம், தூங்கணும்னாலும் பரலாம் போயிடுவான். முட்டு கொடுக்குறோம், நான் நிச்சயமாக சொல்கிறோம், போக மாட்டான். சொல்றது விளங்குதா அவங்களுக்கு? அது போய் முட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா, அவங்க சுத்தமாக போக மாட்டாங்க. தப்புனா தப்புன்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும், அதுதான் சத்தியம். சத்தமாக சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி. முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் சத்தியத்தில் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய காரியத்தில் முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சோத்திரம், நல்லா சொல்லுங்க சத்தமாக. 1 மணி நேரம் மெசேஜ் கேட்டு எழுந்து போக போகிறோம், அதுக்கு 1008 தரம் கண்ணை மூடி தூங்கி உட்காந்து இவ்வளோ தூரம் பாரப்பட்டு மூச்சு கொடுத்து பேசிக்கிட்டு தான் நல்லா தூங்கிட்டு சொல்லுங்கன்னா எப்படி இருக்கும்? சோத்திரம், பிரைஸ் எல்லாம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நல்லா கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
நம்ம காரியங்களிலே நம்ம ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுதான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு நீங்க விளங்கி கொள்ளணும். விசுவாசிகள் ஏதோ ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு போகிற வரைக்கும் முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்கி மனதை தேவன் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப நான் ஜெபம் பண்றேன்னா, ஐயோ நான் அப்படியே ஜெபத்திலேயே பிரசன்னத்திலேயே நான் இந்த நேரம் இல்லை. நாங்க எவ்வளவோ தடுமாறிதான் இந்த அனுபவத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் உங்களுக்கு. அப்போ இதே அனுபவம் தான் எங்களுக்கும். மனதை நிதானிச்சு தேவன் பக்கமா மனதை திருப்பி போராடி தான் ஒரு நிலைக்குள்ள நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் திருப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆண்டவருக்கு நேராக மனதை. சொல்றது விளங்குதுலாங்க. முழுசா அப்படியே திருப்பி எந்த நேரமும் அப்படி இல்லை. முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற சொல்றது விளங்குதாங்க. தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனை பின்பற்றுவதற்கு உலக காரியங்களை விட்டுட்டு சில மணி நேரங்களை, சில நாட்களை தேவனுக்காக தியாகம் பண்ணுவதற்கு நாம முயற்சி எடுக்க வேண்டும். நிச்சயமா செய்து பாருங்க. அர்ப்பணிச்சு கர்த்தர் அப்புறம் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. உண்மையா செய்து பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வித்தியாசத்தை நீங்க பாத்திர முடியும். அப்படி அவர் உட்கார்ந்திருந்த நாட்கள்ல அவர் ஃபாரின் எல்லாம் போய் ஊரெல்லாம் சுத்தி ஊழியம் செய்ததை விட உட்கார்ந்த இடத்துலயே அதுக்கு தக்கதாக, அதுக்கு மேலையான காணிக்கைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வல்லவராக இருந்தாருன்னு சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெளியில போனா தானே காணிக்கை வரும், ஊழியம் செஞ்சாதானே. ஆனா உட்கார்ந்திருந்த இடத்துலயே கர்த்தர் சில நபர்களை எழுப்பி என்ன பண்ணாராம், வேண்டியதை அங்க கொண்டு வந்து கொடுக்க வைத்தார் ஆண்டவர். சொல்லுங்க நல்லா சத்தமா. செய்து பாருங்க, அர்ப்பணிப்பித்து பாருங்க. தேவனுக்காக ஒரு நேரத்தை நீங்க தியாகம் பண்ணிட்டு போகும்போது கர்த்தர் அதுக்கு தக்கதான பலனை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சோத்திரம். அனனியா சப்பரால் என்ன பண்ணாங்க? ஏன் மனது இல்லை அவங்களுக்கு? என்ன முடிவோட அவங்க வித்தாங்க சொத்தை என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் முடிவு பண்ணி வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்துடணும். அந்த நாட்கள் அதை செய்து வந்தாங்க. எல்லாரும் செய்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நமக்கு என்ன பண்றது அப்படின்னு மனசு என்ன ஆயிடுச்சு, முழுசா தேவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராம போயிடுச்சு அவங்களுக்கு. சொல்றது விளங்குதாங்க. என்ன வந்துருச்சு? முழு மனது வரல அவங்களுக்கு. வித்துட்டாங்க, எல்லாரும் செய்யறாங்கன்னு செஞ்சிட்டாங்க. ஆனா மனசு வராதனால என்ன பண்ணிட்டாங்க, பாதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டார்கள், மனது வராதனால. அப்ப எல்லாரும் செய்யறாங்கன்னு செஞ்சோம்னா நம்ம எப்பவுமே செய்ய முடியாது. நீ முழு மனதோடு செய்தாதான் தேவனுக்காக செய்ய முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், நல்லா கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. மனதோடு, நம்ம முழு மனதோடு, பாதி ஆண்டவருக்கு பாதி மனம் வெளியில அப்படின்ற மாதிரியே நம்ம வாழக்கூடாது. அனனியா சப்பரால் கதை என்னாச்சு? முடிவு முழு மனதோடு ஆண்டவரை தேடாதவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க நிலை நிற்கவே இல்லை. முழு மனதோடு யாரை தேடினார்களோ மனதை முழுதுமாக தேவன் பக்கமா திருப்பணுங்களா. அவன் இவனை பற்றி சொல்லப்படுதில்ல, பர்னபா. அவன் கடைசி வரைக்கும் ஒரு அப்போஸ்தலருக்கு இணையாக ஒரு மகிமையான ஊழியத்தை செய்துட்டு போனான். அவன் தான் முதல்ல அந்த காரியத்தை செய்கிறான். சோதர சொல்றது புரியுதாங்க? ஹலோ, நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி. அப்போ நீங்க இவன் கேஆசிலிருந்து நீங்க பார்த்தா அந்த ஐஸ்வர்யவான்ல இருந்து இந்த அனனியா சப்பரால் வரைக்கும் பணது மேலேயே அவர்களுக்கு நோட்டமும் அந்த மனதும் அவர்கள்ட்ட இருந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனார்கள், தேவனை பின்பற்ற முடியாமல். சோத்திரம், சத்தமா. மனதில்லாமல் போனதினாலே. ஆமே. இவன் எடுத்துக்க யூதாஸ் என்ன பண்ணார்? ஆண்டவர் எவ்வளவு பேசுறார், சபையில பேசுறாரா இல்லையா? அவனை உட்கார வச்சு பரிசுத்த பந்தியில அவனை உணர்த்தும்படியாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மற்றவர்களும் ஒரு வேளை நானா கூட இருக்கும், அவன் இல்லவே இல்லை, என்ன ஒருவன் காட்டி கொடுப்பான்றாரு. மற்றவன் 11 பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனாலும் 11 பேர் என்ன சொல்றாங்க, நானா ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களும் கேட்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவனும் கேட்டுக்கிறான். சில நேரம் பாருங்க, திருடிட்டு அவனே வந்து பக்கத்துல நின்று அப்படியா பொருள் எல்லாம் திருட்டு போயிடுச்சா, எப்படி போச்சுன்னு கேட்பான். சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அவனே வந்து என்ன பண்ணுவானா, சுத்தி வந்து அதே வீட்டில் நின்று அப்படியா இறந்துட்டாங்களா, பணமெல்லாம் திருட்டு போயிடுச்சான்னு கேட்பானா. சொல்றது விளங்குதாங்க? அது மாதிரி இவன் தான் காட்டி கொடுக்க ரெடியா இருக்கிறான். இவன் மனசு பூரா எங்க இருக்கு? ஆண்டவர் என்ன சொன்னாலும் வார்த்தை கேட்கறதுக்கு மனசே இல்லை. இப்ப கூட ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா
நம்ம மனசு வேற ஒரு எண்ணத்துல, உங்க மைண்டு மனம் வேற ஒரு போக்கில் இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்ம மண்டையில ஏறாது. அவன் மனசு வேற பக்கம் இருக்கு. யூதாசுடைய மனசு அங்க இருக்கு. அந்த 30 வெள்ளிக்காசு மேலேயே இருக்கிறதுனால இவன் மனசு என்ன பண்ணல, திரும்பவே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன சொன்னாலும் திரும்பல. ஆண்டவர் எவ்வளவு பேசி கடைசியில கெத்செமனே தோட்டத்துல சிநேகிதனே முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்குறேன்னு பேசி பார்த்துட்டார். அப்ப கூட ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு விழல. அவன் மனசு பூரா அங்கேயே தான் இருந்தது, அது மேலதான் இருந்தது. தேவன் சொல்றத அவன் மனம் இருதயத்துக்குள்ள போகவே இல்லை, மனசுல போகவே இல்லை. சில பேர் பாருங்க, என்ன மனசுல வச்சிருக்கிறாங்களோ அவங்க அதை தான் செய்வாங்க. என்ன ஆண்டவர் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், உன் மனதில் இருக்கிறதில்ல, தேவன் நினைக்கிறத, தேவன் சொல்றதுக்கு உன் மனதை திருப்புனா அதான் ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பே. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் விட்டு நம்ம மனம் தேவன் பக்கமாகவே முழுசாக திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி திரும்பும் போது பிரியமானவர்களே, நம்ம தேவனிடத்துல நல்ல விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். அப்படி திரும்பினால் தேவனை எந்த சூழ்நிலையிலும் நம்ம பின்பற்றுகிறவர்களாய், அர்ப்பணித்து பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். அப்படி உண்மையாய் நம்ம மனம் திரும்பினால் தேவன் சொல்றதையெல்லாம் கேட்டு நடப்போம். ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அந்த காலேப் என்ன செய்தான்? தேவனை விசுவாசித்து நடந்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எலிசாவெல்லாம் தேவனை உண்மையாய் பின்பற்றி நடந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதையும் பார்க்காம கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி நடந்தார்கள். அதே போல யூதாஸ் என்ன சொன்னாலும் வார்த்தை நிக்கல, ஆனா பேதுருக்குள்ள வார்த்தை நின்னுது. வார்த்தை இருதயத்துல நின்னுச்சா இல்லைங்களா? நின்னதுனாலதான், அந்த வார்த்தை இருந்ததுனாலதான் பின்பாவது மனஸ்தாவப்பட்டு கர்த்தரிடத்துல அவன் மனம் திரும்பினான். சொல்றது விளங்குதாங்க? சொல்றது புரியுதாங்க? அப்போ நம்ம மனதை தேவன் பக்கமா, இன்னைக்கு ஆண்டவர் தான் பேசுறாரு. இன்னைக்கு என்ன நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. இன்னைக்கு பரிசுத்த பந்தி எடுக்க போறோம். கர்த்தர் நம்ம மனம் திரும்பும்படி தான் நமக்கு இப்படிப்பட்ட அவருடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் இல்லையா? அவர் சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய சுய ரத்த, சொந்த பரிசுத்தமான ரத்தம். எப்படிப்பட்ட ரத்தம்? பரிசுத்தமான ரத்தம், நீதி உள்ள ரத்தம், குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சொல்லப்படுகிறது. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சிந்தினார். அவர் சிந்திதான் இந்த மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம எல்லாவற்றிலும் இந்த தெய்வத்தை விசுவாசித்து, இன்னும் நம்ம மனத உலகத்துல, இன்னும் விக்கிரகத்தின் மேல, குறி சொல்றவங்க மேல, நாள் நட்சத்திரங்களை நம்பாதீங்க. ஜோசியத்தை தயவு செய்து நம்பிடாதீங்க. ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குது, என்னவா இருக்குன்னு எங்காவது போய் கையை நீட்டி போடாதீங்க. பிசாசு உடனே கூடவே வந்துடுவான். குறி சொல்ற ஆவி உன் பின்னாடி வந்துடும், பார்த்துக்கோ. ஏன்னா அப்படி இல்லை யாரும். இந்த யாராவது ஒருத்தர் அறகுறையா இருக்கிறாள், கொஞ்சம் ஆவியில் உணர்த்தப்படுறதுனால சொல்றேன் நான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சும்மா அப்படியே போய் அங்கங்க அது பண்ணி பார்ப்போமா, இதை செஞ்சு பார்ப்போமான்னு என்ன செய்யாதீங்க. தேவனை விட்டு வேற எங்கேயும் உங்க மனதை திருப்ப முயற்சி பண்ணாதீங்க. இந்த சடங்காச்சாரமான விஷயங்களை நம்பாதீங்க. நாள் நட்சத்திர விஷயங்கள் எல்லாம் நம்பாதீங்க. இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க, எந்த சூழ்நிலையில விசுவாசம் வைங்க. தேவன் உங்களை நடத்தியே தீருவார். உங்களை குறித்து வைத்திருக்கிறத உங்களுக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பவுல் அதான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதே அவர் எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, உறுதியா இருங்க, மன உறுதியா இருங்க. அதான் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன். சுயத்துக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. மனதை கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? காலையிலுமே எழுந்து மனம் நம்ம இருந்தாதான். மனம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம்? மனம் இருந்தா மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்டு. மனம் ஒரு குரங்குன்னு சொல்ற மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, மனம் இருந்தா மார்க்கையா, உனக்கு மனம் இல்லை போயா அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு மனம் இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம்ல நிறைய பேரை, உனக்கு மனசு இல்லை சும்மானாலும் பேசாத போ அப்படிமில்ல. மனம் இருந்தா என்ன உண்டு? மார்க்கம். நம்ம மனம் இருந்தா கர்த்தருக்கு எல்லாம் உண்மையா செய்வோம். உண்மையா காலமே நம்ம மனம் எழுந்து தேடும், வேதத்தை ஒழுங்கா வாசிப்போம், திருச்சமூகத்துக்கு ஒழுங்கா வருவோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கு உண்மையா கொடுப்போம், கர்த்தரை உண்மை உத்தவமா தேடுவோம், அர்ப்பணிப்போம், தியாகம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு செய்வார். என்னங்க இப்படி எல்லாம் போனா இப்படி
கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கத்தரை தேடுறேன். இந்த பூமியில கத்தருக்கு என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன். என் தேவன் என்னை நடத்துவார். நான் கத்தரை விசுவாசிக்கிறேன். மனதளவில் நம்ம சொல்லி பாருங்க, கத்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வார் அவர் நிச்சயமாக. மகிமையான காரியங்களை செய்வார் அவர் நிச்சயமாக. ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா, ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். தீபா லாதாரா பா சந்தாரா லாதாரா பா.